பிரியமான அன்பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில இந்த நாட்களிலே முக்கியமாக இந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிற காரியம் இந்த நாட்களிலே பொறுமையா இருந்து தேவன் நமக்கு செய்கிற காரியங்களை நாங்கள் அங்கே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை குறித்து தான் வேதம் நமக்கு சொல்லுகிறதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். பிரியமான அன்பிள்ளைகளே, எந்த காரியத்திலும் நாங்கள் பொறுமையாக இருந்து காரியங்களை செயல்படுவோமா இருந்தால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இந்த நாட்களில் நிலையான ஆசீர்வாதங்கள் என்று பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு ஆண்டவர் ஒரு மனுஷனை அங்கே ஆசீர்வதிக்கிற வேளையிலே, ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கிற வேளையிலே கூட இந்த நாட்களிலே ஆண்டவர் எப்படியாக கொடுக்கிறார் என்பதுதான் இந்த நாட்களிலே முக்கியமாக இருக்கு. அந்த ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் இந்த நாட்களிலே காத்திருக்கிற வேளையிலேயே அங்கே தேவன் இன்றைக்கு அங்கே நம்முடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு அற்புதங்களை செய்ய தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பிரியமான அன்பிள்ளைகளே, அதை குறித்து தான் இன்றைக்கு நாங்கள் வேதம் சொல்லுகிற காரியத்தை இந்த நாட்களை பார்ப்போம். இங்கே பாருங்கள், திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட ரோமர்கள் நிருபம் 8வது அதிகாரம் 25வது வசனத்துக்கு இன்றைக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். வேதம் சொல்லுகிற காரியத்தை வாசிப்போம், பார்ப்போம். பிரியமான அன்பு பிள்ளைகளே, ரோமர் 8வது அதிகாரத்திலே 25வது வசனத்திலே பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது. நான் வாசிக்கிறேன் 24, 25. அந்த நம்பிக்கையிலே நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், காணப்படாததை நம்புகிறது. அங்கே நம்பிக்கை அல்ல, ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவது என்ன என்று சொல்லி கேள்விக்குறியோடு இந்த வார்த்தை முடிகிறதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு நாங்கள் அந்த காணக்கூடாத காணப்படாத பரலோகத்தை தான் இந்த நாட்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம், நம்பிக்கொண்டிருக்கிறோம். பிரியமான நண்பர்களே, பரலோகத்தை யாரும் கண்டீர்களா? இன்னைக்கு யாராவது யாரிடத்தை கேட்டா இன்னைக்கு அநேகர் வந்து டிவிலையும் அநேக இடங்களையும் சொல்லிக்கோ, நான் பரலோகத்துக்கு ஏறினேன், பரலோகத்துக்கு இறங்கினேன், அங்க அதை பார்த்தேன், இதை பார்த்தேன், அந்த தோட்டம் இருக்கிற இந்த தோட்டம் இருக்கிறேன்னு சொல்லிக் கொள்வார்கள். ஆனால் இன்றைக்கு வந்து பரலோகத்தை இந்த நாட்களிலே கண்டவன் இந்த நாட்களிலே அங்கே பரலோகத்துக்கு ஏறினவரும் இறங்கிறவரும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்றுதான் இந்த நாட்களில் வேதத்தில் சொல்லப்படுகிறது. அப்ப இந்த இடத்துல சொல்லப்படுகிறது இந்த வார்த்தை, அதாவது காணப்படாதவைகள் என்று சொல்லி. இப்ப பாருங்கள், அந்த நம்பிக்கையிலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், காணப்படுகிறதை நம்புகிறது. நம்பிக்கை அல்ல, ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டியது என்ன? நாம் காணாததையே நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோடு காத்திருப்போம். ஐயா, இன்றைக்கு ஒரு காரியத்தை நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். இந்த காணாத அந்த பரலோகத்தை நாங்கள் நம்பி இருக்கிறோம். அப்படித்தானே? பாருங்கள், இன்னைக்கு எல்லாரும் இன்றைக்கு பாருங்க, எல்லாரும் என்னத்துக்கான இன்றைக்கு எல்லாரும் கூட பாடுபடுறாங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நான் பரலோகத்துக்கு போயிடுவோம். ஐயோ, ஆண்டவரோடு பக்கத்திலே தொங்கின அந்த கள்ளன் பரலோகத்துக்கு போய்விட்டான். அப்படியானால் இந்த நாட்களில் நான் பரலோகத்துக்கு போயிடணும் என்றுதான் இன்றைக்கு போல பாடுகள் படுகிறார்கள். அதை குறித்து தான் இந்த நாட்களில் இந்த ரோமர்கள் நிறுவத்திலே பவுலடிகள் எழுதி வைத்திருக்கிறார். நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோடு காத்திருப்போம் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுது. அப்படியான அந்த பரலோகம் வர வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களிலே நாங்கள் இந்த நாட்களில் அந்த பரலோகத்துக்கு நாங்கள் செல்ல வேண்டும், அந்த ராஜ்யத்துக்குள்ளே நாங்கள் நுழைய வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களிலே நாங்கள் காத்திருக்க வேண்டும், பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு பாருங்கள், ஆண்டவர் இந்த இடத்துல 2 ராஜ்யங்களை குறித்து சொல்லுகிறார். பூலோக ராஜ்யம், பரலோக ராஜ்யம். வேறு ராஜ்யத்தை குறித்து சொல்லப்படுகிறது. ஆனால் இன்றைக்கு அநேகர் இந்த விஞ்ஞானிகள் வந்து அநேக காரியங்களை சொல்லுகிறார்கள். அதாவது செவ்வாய் கிரகம் இருக்கு, அங்கே ஒரு ராஜ்யம் இருக்கிறது. அது மட்டுமல்ல, சந்திரன் இல்லை, புளூட்டோ, நெப்டியூன், இப்படியாக ஒவ்வொரு இடங்களை இந்த நாட்களே மாஸ், இப்படியான இடங்களை சொல்லுகிறார். அங்கே தண்ணிகள் காணப்படுகிறது, அதனால அங்கே போய் சிவிக்கலாம் என்று கூட தீர்மானத்தை கூட எடுத்திருக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய அறிவுக்கும் தேவனுடைய காரியங்களுக்கும் இங்கே மனுஷன் ஈடு கொடுக்க முடியாது. மனுஷனுடைய அன்றைக்கு ஒரு காரியத்தை நாங்கள் அறிந்திருக்கணும். மனுஷனுடைய நினைவுகள், மனுஷனுடைய எண்ணங்கள், மனுஷனுடைய அறிவுகள் எல்லாம் இந்த நாட்களில் எப்படி இருக்குன்னா ஒரு கோழி குஞ்சின் அறிவை போல இந்த நாட்களில் இருக்கு. கவனமா இந்த நாட்களில் இருங்க. அப்படியானால் இந்த நாட்களிலே இந்த ஜீவனுள்ள தேவனுடைய அறிவை நாங்கள் கண்டடைய வேண்டுமா இருந்தால் நாங்கள் பொறுமையோடு காத்திருக்கும்படியாகத்தான் இந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். பிரியமான அன்பிள்ளைகளே, அப்ப இந்த இடத்துல சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொன்னால், நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோடு காத்திருக்கிறோம். அப்ப பாருங்கள், நாங்கள் காத்திருக்கிற வேளையிலே அங்கே என்ன நடக்கிறது என்றால், அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ளுகிறது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடினால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுக்களோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியினால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியானவர்
சிந்தனை இன்னதென்று அறிவார். பாருங்கள், இந்த நாட்களிலே அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறீர்கள். வென்றை பாருங்கள், இந்த காணக்கூடாத அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நாங்கள் நுழைய வேண்டும் என்பதற்காக நாங்கள் காத்திருக்கிற வேளையிலே நம்முடைய சரீரத்திலே பலவீனம் இருக்கு ஐயா. ஒரு மனுஷனும் பலவானாகிய மனுஷன் என்று சொல்ல முடியாது. எனக்கு பலன் இருக்கு, 60 வயசு 80 வயசு வந்தால் நான் காலைப்பை போல நான் பலமா இருப்பேன், 120 வயசு வந்தால் மோசையை போல நான் பலமா இருப்பேன் என்று சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. ஏன்னா இன்றைக்கு 15, 20, 10, 30 போய் சேர்றாங்க. இன்றைக்கு என்னென்னு சொல்லி சொன்னா, இன்றைய காலங்களில் பார்க்கிற வழியில உணவுகள் அப்படியாக இருக்கிறது. சரீரத்திலே நோய்களை உருவாக்கக்கூடிய, அதாவது நச்சுக்கள் கலந்த உணவுகளாக இந்த நாட்களில் இருக்கிறது. இவர்கள் போடுற அந்த கெமிக்கல்ஸ்கள் மூலமாய். அதே வேளையில் இந்த நாட்களிலே நம்முடைய ஆயுசும் இந்த நாட்களிலே கம்மியாக இந்த நாட்களில் குறைந்து கொண்டு போகிறதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஆனாலும் தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளே இருக்கிற வேளையிலே தேவன் அந்த வார்த்தையினாலே நம்முடைய ஆவியிலையும் ஆத்மாவிலையும் ஒரு உற்சாகத்தை தருவார். பிரியமான நண்பர்களே, பாருங்கள், அதைத்தான் குறித்து சொல்லப்படுகிறது. அந்தபடியே ஆவியானவர் நமது பலவீனங்களில் நமக்காக உதவி செய்கிறார். இன்றைக்கு நம்முடைய சரீரத்தில் சில வேளையில பாருங்க, என்னுடைய வாழ்க்கையில கூட சில காரியங்கள் சில வேளையில நான் பார்க்கிறேன். காரியம் என்னவென்றால், அங்கே நான் எப்படி என்று சொல்லி இன்றைக்கு பார்க்கிற வேளையிலே சரியான வேலை பழுவிலே இந்த நாட்களில் வந்திருப்பேன் இருந்தால், அந்த வேலையிலே வந்து நான் படுத்திருக்கிற வேளையிலே சரியான டயர்டா இருக்கும், என்னால எழும்பவே முடியாது. இரவு வேளையில கூட அந்த நாட்களை பாருங்கள், சில வேளைகள் இருக்கிற வேளையிலே படுத்திருந்து ஜபிக்க வேண்டிய நேரங்கள், ஜபிக்க வேண்டிய காரியங்கள் இந்த நாட்களை வருகிறதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அந்த இடத்திலே ஆவியானவர் நமக்காக அந்த நாட்களை வேண்டுதல் செய்கிறார் என்பதை இந்த வேத அடிப்படையிலே வேத வார்த்தையினூடாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்க, அப்ப ஆவியானவர் என்ன செய்கிறார் என்று சொல்லி சொன்னால், அங்கே நம்முடைய பலவீனங்களில் நமக்காக வேண்டு செல்ல, ஆண்டவரே மன்னிச்சு கொள்ளும் அப்பா, ஆண்டவரே என்னால் எழுந்து இருக்க முடியாமல் இருக்கிறது ஆண்டவர் என்று. அந்த வேளையில என்ன நடக்கிறது சொல்லி சொன்னால், ஆவியானவர் நமக்காக பெருமூச்சோடு இந்த நாட்களிலே வேண்டுதல் செய்கிறார். அது மட்டுமல்ல, உதவி செய்கிறார். பிரியமான அன்புகளை பாருங்கள், வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறவர் கர்த்தருடைய ஆவியானவர் என்பதை இந்த வேத வார்த்தையினூடாக நாங்கள் இன்றைக்கு காணக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், ஏனென்றால் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். எதற்காக அழைத்திருக்கிறார் சொல்லி சொன்னால், ஒரு காணக்கூடாத அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளே செல்லும்படியாக. பாருங்கள், பக்தனாகிய மோசே ஆண்டவர் அழைக்கிறார். அந்த மோசே எப்படியாக இருந்தார்? எகிப்து தேசத்திலே, அதாவது ஒரு பெரிய பார்க்கிற வேளையிலே பார்வோனுடைய குமாரன் எனப்படக்கூடிய விதத்திலே இந்த நாட்களில் இருந்தான். பிரியமான நண்பர்களே, பாருங்கள், அப்படிப்பட்ட இருந்த மனுஷன் இந்த நாட்களிலே அங்கே தேவன் அவனை பிரித்து அவனை அந்த எகிப்து தேசத்திலே இருந்து என்ன செய்கிறார் சொல்லி சொன்னால், வெளியாலே அனுப்புகிறார். வெளியாலே அனுப்பி இந்த நாட்களிலே 40 வருஷத்துக்கு பின்பாக 40 வருஷம் அவனை வனாந்தரத்திலே பயிற்றுவிக்கிறார் ஆண்டவர். பயிற்றுவிட்டு இந்த நாட்களிலே அங்கே மோசேக்கு பரலோக ராஜ்யத்தின் காரியங்களையும் அங்கே வைத்திருக்கிற எல்லா காரியங்களையும் அங்கே வெளிப்படுத்துகிறார் சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அதனாலதான் மோசே அழைத்து மோசையோடு பேசுகிறார். இந்த கற்பனைகளை கை கொள்ளுங்கள், இப்படியான காரியங்களை செய்யுங்கள் என்று சொல்லி சொன்னால், நீங்கள் இந்த உலகத்துக்கு உரியவர்கள் அல்ல அந்த நாட்களில். ஏனென்றா உங்களுக்கு அங்கே ஒரு இன்ப கானான் இருக்கிறது. அந்த கானான் எதை குறிக்கிறதுன்னு சொல்லி இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமா இருந்தால், கானான் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்பட்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட தேசம், அது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட இடம், அது பரலோகத்துக்கு ஒப்பான சாயலாக இருக்கிறது என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பிரியமான நண்பர்களே, ஷேடோ ஆஃப் தி ஹெவன், அதாவது அந்த பரலோக ராஜ்யத்துக்குரிய ஒரு நிழலாக இந்த நாட்களில் இருக்கிறதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். பிரியமான நண்பர்களே, அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த இன்ப கானான் என்று சொல்லி. உங்களுக்கு தெரியுமா தெரியாது, இலங்கை தேசத்திலே இந்த கிளிபர்ட் குமார் என்ற ஒரு தேவனுடைய ஊழியர் இருந்தார். அந்த நாட்கள் வயசான ஊழியர் இருந்த நாட்கள் அருமையான பாடல் ஒன்றை பாடினார். கண்டுடுவேன் நீயும் இந்த இன்ப கானானை சேர்ந்துடுவாய் இயேசுவுடனே என்று சொல்லி அருமையான ஒரு பாடல்கள். அந்த நாட்களில் அந்த பாடல்கள் ரொம்ப எனக்கு நல்ல விருப்பமான பாடல்கள். பிரியமான நண்பர்களே, இப்ப பாருங்கள், அந்த கானான் தேசத்துக்குள்ளே நாங்கள் பிரவேசிப்பதற்கு இலகுவிலே பிரவேசிக்க முடியாது. பாருங்கள், எப்படி என்று இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால், இன்றைக்கு நாங்கள் பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எகிப்து தேசத்திலே இருந்து சிவந்த சமுத்திரத்தினூடாக வருகிற வேளையிலே பாருங்கள் எவ்வளவு உபத்திரவங்கள் வருகிறது. எகிப்து தேசம் எதை குறிக்கிறது? இந்த உலகத்தை குறிக்கிறது. பிரியமான நண்பர்களே, அப்ப அந்த உலகத்திலே இருந்து நாங்கள் இந்த நாட்களே, அதாவது உலகம் என்பது என்று சொன்னால் எகிப்து, ஏனென்றால் விக்கிரக ஆராதனை இருக்கிறது, பில்லி சூனியங்கள் இருக்கிறது, மற்றது மனுஷர்களால் நெருக்கப்படுகிற காரியங்கள் இருக்கிறது, அடிமைத்தனம் இருக்கிறது. இந்த நாட்களிலே
அதாவது போதிய அளவுக்கு நாங்கள் உணவு உட்கொள்ள முடியாது இந்த நாட்களிலே. ஏனென்றா இந்த நாட்கள் எப்படிப்பட்ட நெருக்கமான காலங்கள் இந்த நாட்கள் இருக்கு. நிம்மதியா சீவிக்க முடியாது. எங்கு பார்த்தாலும் இந்த நாட்களிலே பாருங்கள், நிம்மதியா இருப்போம்னு சொல்லி இந்த நாட்களை பார்ப்போம் இருந்தால் ஏதாவது ஒரு கலகங்கள் வந்து அந்த கிராமத்திலே கலகம் நடக்கும், காரியங்கள் நடக்கும். சரி, இந்த ஆண்டாவது நிம்மதியா இருப்போம்னு பார்த்தா இந்த ஆண்டுல கூட இந்த நாட்கள் வைரஸ் பிரச்சனை வந்திருக்கு. அடுத்த ஆண்டு நிம்மதியா இருப்போம்னு பார்த்தா அடுத்த ஆண்டு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். அப்ப இப்படிப்பட்ட காரியங்கள் இதை குறிக்கணும்னு சொல்லி சொன்னா, இந்த பூலோகத்தினுடைய தன்மையையும் பூலோகத்துடைய காரியத்தையும் உதாரணமாகத்தான் இந்த நாட்களிலே சாம்பிளாகத்தான் எகிப்தை இந்த நாட்களை ஆண்டவர் இந்த நாட்களை கொண்டு வந்தார் சொல்லி இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இந்த எகிப்தின் ஊடாக வேதம் சொல்லுகிறது சிவந்த சமுத்திரத்தின் ஊடாக, ரெட் சி. அப்ப சிவந்த சமுத்திரம் எதை குறிக்கிறது என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தை இந்த நாட்களிலே குறிக்கிறதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள ஆவிக்குரிய காரியங்கள். அப்ப அந்த சிவந்த சமுத்திரத்தின் ஊடாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தினாலே நம்மை கொண்டு வந்த தேவன், அதாவது இரத்தத்தினாலே கழுவப்பட்ட நாங்கள் நடக்க வேண்டிய இடம் வனாந்தரம். அல்லேலூயா, glory to God. பாருங்கள், அப்ப இந்த பூமியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டாலும் இன்னும் நாங்க கானானுக்குள்ள போகலையா. அந்த இன்ப கானானை பேசிக்கொண்டு இருக்கிறோமே, கானானுக்குள்ள போகல. கவனமா கேளுங்க. அப்ப இன்றைக்கு நாங்கள் வனாந்தரத்திலே நடக்கிறோம் என்று சொல்லி சொன்னால் விக்கிரக ஆராதனைகள் எல்லாவற்றையும் இந்த நாட்களை நாங்கள் விட்டு வந்து விட்டோம். ஆனாலும் நமக்குள்ள விட முடியாத காரியங்களையா இருக்கிறது. அதனையா வனாந்திரத்திலே வனாந்திர காட்சிகள் என்று சொல்லி இருக்கிறோம். அப்ப வனாந்திர காட்சியிலே எல்லா விதமான காரியங்களையும் தேவன் இந்த நாட்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆராதனை செய்ய வேண்டும் எப்படியாக, அதாவது உடன்படிக்கை பற்றி இந்த நாட்களிலே தேவனுடைய காரியங்கள், தேவனுடைய செயல்பாடுகள் எல்லாவற்றையும் இந்த நாட்களை தேவன் உருவாக்கும்படியாக சொல்லி அந்த ஆராதனை நீங்கள் எப்படியாக செய்ய வேண்டும், எப்படியாக என்ன வேண்டும், எப்படியாக பொறுமையோடு இருக்க வேண்டும் என்பதை கற்றுத்தர. ஆனால் பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்கிறார்கள், அந்த வனாந்தரத்திலே முறுமுறுத்து அங்கே என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னால் சங்கரிக்கப்பட்டார்னு சொல்றோம். அப்ப பாருங்கள், இந்த நடக்கிற இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட விசுவாசம் நீயும் இந்த நாட்களிலே வனாந்தரமாகிய இந்த பாதையில நடக்கிற வேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலே முறுமுறுப்புகள் வரும். ஏன்னா தேவன் ஆராதனையை பற்றி கற்றுத்தார, அங்கே அதாவது கானானுக்கு போற பாதைகளை குறித்து கற்றுத்தார. அப்படி இருக்கிற வேளையிலே நமக்குள்ளே முறுமுறுக்கள் வரும், பிரச்சனைகள் வரும். நீ பெருசா, நான் பெருசா, அந்த ஊழியர் பெருசா. அந்த நாட்களை மோசே தான் பேசுவாரா, இந்த ஊழியர் தான் பேசுவாரா, இந்த ஊழியர் தான் அற்புதத்தை செய்வாரா, நானும் செய்வேன் என்று சொல்லி. அப்ப பாருங்க, இதெல்லாம் வந்து ஒரு காரியம். இதெல்லாம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியங்களை குறித்து ஆண்டவர் அந்த நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் மூலமாய் இந்த காரியத்தை வெளிப்படுத்துகிறார். அப்ப மோசைக்கு எதிராக முறுமுறுத்தார்கள், உண்மையான ஊழியக்காரனுக்கு எதிராக முறுமுறுத்தார்கள். அங்க என்ன நடந்ததுன்னு சொன்னா குஷ்டம் வந்தது. பாருங்க, கவனமா கேளுங்க. அப்ப இன்றைக்கு உண்மையான ஊழியக்காரனுக்கு எதிராக நாங்கள் செயல்படுகிற வேளையிலே அங்க நம்முடைய வாழ்க்கையிலே துன்பங்கள், நெருக்கங்கள், கஷ்டங்கள் வருகிறதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கு. அப்ப பாருங்கள், வனாந்தரத்திலே அங்கே அந்த வந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த நாட்களிலே பாருங்கள், சிவந்த சமுத்திரத்தினூடாக வனாந்தரத்திலே வந்த ஜனங்கள் அங்கே ஒருவர், அதாவது நாட்களே அவ்வளவு பேரும் கானானுக்குள்ளே செல்லவில்லை. கவனமா கேளுங்க, ஒரு முக்கியமான சாப்டர். இப்ப பாருங்கள், அந்த இடத்திலே நடக்கிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், அந்த இடத்திலே பாருங்கள், ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தத்தை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஐயா, உனக்கும் எனக்கும் இன்றைக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். எப்படி என்று சொன்னால் கானானுக்குள்ளே போக வேண்டிய வாக்குத்தத்தம். அப்ப அந்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் இந்த நாட்களிலே பெற்று, இந்த நாட்களிலே வாக்குத்தத்தத்தின்படி நடக்கிற வேளையிலேயே நாங்கள், அதாவது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு வனாந்தரத்திலே நடந்து கொண்டிருக்கிற இன்றைய காலகட்டத்திலே நாங்கள் அடுத்தபடி நாங்கள் செல்ல வேண்டிய இடம் கானான். அந்த கானானுக்கு போகிற வேளையிலே இன்றைய பாருங்கள், ஒரு கூட்டத்தார் அந்த இடத்துல போய் சொன்னார்கள் அந்த நாட்கள் என்ன செய்வார்கள், ஐயோ அவர்கள் ராட்சர்கள் ஐயா, அங்கே பாருங்கள் அவர்கள் பெரியவர்களா இருக்கிறார்கள். அப்ப அங்க போன அவர்களோடு நாங்கள் இந்த நாட்களை இருக்க முடியாது, அவர்கள் எங்களை கொன்று போடுவார்கள் ஒரு காரியங்கள் இந்த நாட்கள். பாருங்கள், அந்த பரலோக ராட்சியத்தை நினைக்கிறவர்கள், ஐயோ பரலோக ராட்சியம் பரிசுத்தமா இருக்குது, பரலோக ராட்சியத்துக்குள்ள எப்படியான பிரச்சனைகள் இருக்கிறது, அப்படியான அந்த பரலோக ராட்சியத்துக்கு போறதுக்கு நான் தகுதி இல்லை என்று சொல்லி இந்த நாட்களை சில வேளை நாங்கள் ஒரு தவறான கணக்குகளை இந்த நாட்களை போட்டுக் கொண்டிருப்போம். அப்படி அல்ல பிரியமான நண்பிள்ளைகளே, காலேப்பை போல இந்த நாட்களை இருக்க வேண்டும் பிரியமான நண்பிள்ளைகளே. அதே வேளையில் இன்றைக்கு பாருங்கள், இந்த நாட்களிலே உற்சாகமா இருக்கணும். ஏன்னு சொல்லி சொன்னால் அந்த இடத்திற்கு, அந்த பரலோக ராட்சியத்துக்குள்ளே, அழைக்கப்பட்ட ராட்சியத்துக்குள்ளே, அதாவது எங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற அந்த காணாத, அதாவது வாக்குத்தத்தத்தினால் சொல்லப்பட்ட அந்த பரலோக ராட்சியத்துக்குள்ளே நான் செல்வேன் என்ற ஒரு நம்பிக்கை உனக்கும் எனக்கும் இன்றைக்கு இருக்குமா இருந்தால் எந்த விதமான தடையும் இல்லாதபடி நாங்கள் இந்த நாட்களில் செல்லக்கூடியதாக இருக்கும். பிரியமான நண்பிள்ளைகளே, மோசே அந்த ஜனங்களை அழைத்து வந்தார் தான், இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் மோசைக்கு அநேக நெருக்கங்கள் கொடுத்தார்கள். அழைத்து வந்த தலைவனே இந்த நாட்களிலே
அந்த கானானுக்குள்ளே காலடி வைக்க முடியாமல் போய்விட்டதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான பிள்ளை, இன்றைக்கு பாருங்கள், அநேகர் இன்றைக்கு ஆண்டோட ஊழியத்தை செய்கிறார். அந்த ஊழியத்தை நடத்துகிற போதகர்களாக இருக்கிறார். அவர்கள் இன்றைக்கு பரலோக ராஜ்யத்துக்குள்ளே செல்ல முடியாத நிலையில் இந்த நாட்களை வந்திருக்கிறதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஏன்? ஜனங்களுடைய முறுமுறுப்பு, ஜனங்களுடைய காரியங்கள் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லலாம். பிரியமான அன்புள்ளவர்களே, அவர்கள் முறுமுறுக்கட்டும், அவள் என்னதான் டென்ஷன் சேரட்டும். நாங்கள் அமைதலாக இந்த நாட்களிலே, வேதம் சொல்லுவதை நாங்கள் நேற்றைய நாட்களிலே பார்த்தோம், பொறுமையோடு, அதாவது பொறுமையோடு அமைதலாக இன்றைக்கு காத்திருப்போமா இருந்தால் அங்கே என்ன நடக்கிறது என்று சொல்லி சொன்னால், நாங்கள் அதாவது இந்த கானானுக்குள்ளே அங்கே கடந்து செல்லுகிறோளா இந்த நாட்களே இருக்கிறோம். அதை குறித்தான் ரோமர்கள் நிருபத்திலே 8ஆம் அதிகாரத்தில் இந்த நாட்கள் சொல்லப்படுகிறது. அப்ப இந்த ரோமர் புஸ்தகத்தில் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிற காரியம் இன்றைக்கு பாருங்கள், அதாவது நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோடு காத்திருப்போம். அப்ப பாருங்கள், அந்தபடியே இந்த நாட்களிலே, அதாவது ஆவியானவர் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியினால் ஆவியானவர், பாருங்கள் இதில் சொல்லப்படும், அறியாமல் இருக்கிறபடி, we don't know what we are going to praying, what we are going to ask the Lord. அதாவது எதை நாங்கள் தேவனிடத்திலே கேட்கிறோம், எதை நாங்கள் இந்த நாட்களிலே அங்கே எதை நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம், எதை கேட்கிறோம் என்று சொல்லி அறியாமல் இருக்கிறோம். மோட்டுத்தனமா ஜெபம் பண்றாங்க ஐயா, ஆண்டவரே அதை செய்யும், இதை செய்யும், அப்படி செய்யும் என்று சொல்லி. ஐயா, ஜெபம் என்று சொல்லுகிற காரியம் ஆண்டவர் இந்த இடத்திலே தன்னுடைய சீசர்களுக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறார். ஐயா, ஜெபம் பரலோகத்திலே இருக்கிற பிதாவே, உம்முடைய பிதாவே, பாருங்கள் அவர் சொல்லுகிறார், உம்முடைய நாமம் பரிசுத்தப்படும், ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது பூமியில். அப்ப பாருங்கள், இன்றைக்கு அவருடைய சித்தம் இந்த பூமியில செய்யப்பட வேண்டும், அவருடைய சித்தம் எனக்குள்ளே செய்யப்பட வேண்டும், அவருடைய சித்தம் சபைக்குள்ளே செய்யப்பட வேண்டும், அவருடைய சித்தம் என்னுடைய குடும்பத்துக்கு செய்யப்பட வேண்டும் சொல்லி யாராவது ஒருவனாவது வந்து ஜெபம் பண்றானா? பாருங்க ஐயா, ஆண்டவரே அதை அடியும், ஆண்டவரே இதை இடியும், ஆண்டவரே அதை உடையும், ஆண்டவரே அவனை விட நான் பெருசாண்டவரே. இன்றைக்கு பரிசேர் சதுசேர் செய்த மாதிரி இன்றைக்கு செய்கிறாங்க. பிரியமான நண்பர்களே, பாருங்கள், அதைத்தான் குறித்து இந்த வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், இன்றைக்கு பாருங்கள், இந்த வேத பகுதியில் இந்த நாட்கள், இந்த ரோமருக்கு 25ஆம் அதிகாரத்தில் இந்த 8ஆம் அதிகாரத்தில் இந்த நாட்களை பார்க்கிற வழியில் சொல்லப்படுகிறது. அதாவது ஆவியானவரும், அந்தபடி ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். ஏனென்றால் நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியதென்று, இந்த வார்த்தையை பிரிச்சு வாசிக்கணும். அப்ப நாங்கள் எப்படி, நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டிய என்னதென்று, அதான் அதனுடைய அர்த்தம். பாருங்கள், என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியினால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுக்களோடு நமக்காக வேண்டி சொல்றார். அப்ப அலப்பு ஜெபம் என்பதை குறித்து இந்த ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே பவுலடிகள் இந்த நாட்களில் ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கக்கூடியதா இருக்கு. ஜெபம் கூட ஐயா ஒரு அர்த்தமான ஜெபம் இருக்க வேண்டும். எதற்காக ஜெபிக்க வேண்டும், எதற்காக காரியங்களை செய்ய வேண்டும். கொரோனா வந்துட்டு கொரோனா நிப்பாட்டுன்னு சொல்லி இந்த நாட்களை நாங்கள் ஜெபிக்கிறோம். கொரோனா வந்ததின் நோக்கம் உங்களுக்கு தெரியுமா? யார் அனுமதிச்சது தெரியுமா? அந்த நாட்களை பாருங்க. இப்ப பாருங்கள், இந்த நாட்கள் சில காரியங்கள் இருக்கு ஐயா. இப்ப பாருங்கள், வாதை வந்தது. எங்கே வந்தது? அங்க பார்க்கிற வேளையிலே எகிப்து தேசத்திலே வாதை வந்தது. அப்ப ஆண்டவர் ஏற்கனவே மோசையோடு சொன்னாரா, சொல்லவில்லையா? நான் அவர்களுக்குள்ளே வாதை அனுமதிப்பேன். அப்ப வாதை அனுமதிக்கிற வேளையில அவர்கள் மனம் திரும்ப மாட்டார், கடின இருதயமாய்த்தான் இருப்பார்கள். அப்படியான இந்த நாட்களை மோசே அதிலே நின்று இந்த நாட்களை ஜெபிச்சிருக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த வாதை எல்லாத்தையும் நிப்பாட்டும் ஆண்டவரே, அவங்க எகிப்து ஜனங்கள் பாவம் பாதிக்கப்பட வேண்டாம் ஆண்டவரே, ஆனால் எங்களை அனுப்பிவிடும் எப்படியாகுன்னு சொல்லி. அப்படி அல்ல. பாருங்கள், தேவன் சொன்னதைத்தான் மோசே செய்கிறாரே ஒழிய, இன்றைக்கு பெரிய பட்டம் பெற்றவர்களா இன்றைக்கு நாங்கள் நினைக்கிறோம். இன்றைக்கு ஏதோ நாங்கள், அதாவது மிதமிஞ்ச நீதிமான்களை போல, அதாவது தேவனுடைய காரியத்தை இந்த நாட்களை நாங்கள் என்ன செய்கிறோம், எல்லாவற்றையும் கற்று அறிந்து டிப்ளமா எடுத்த மாதிரி இந்த நாட்களை செய்கிறோம். சொல்லுவார்கள் ஒரு சிலர் வந்து, நான் தியோலஜி படித்தேன், அந்த லோஜி படித்தேன், இந்த லோஜி படித்தேன். ஐயா, கர்த்தருடைய வார்த்தையை தெளிவாக பிரசங்கம் பண்ண வேண்டுமா இருந்தால் தியோலஜி உனக்கு தேவையில்லை. பரிசுத்த ஆவியானவர் என்ற தியோலஜி உனக்குள்ளே இருப்பாரா இருந்தால் நீ கர்த்தருடைய வார்த்தையை தெளிவாக அந்த நாட்களை வார்த்தையின்படி பேசுவார். மோசே எந்த பள்ளிக்கூடத்துல போய் தியோலஜி படிச்சார்? ஆபிரகாம் எந்த பள்ளிக்கூடத்துல போய் தியோலஜி எடுத்து இந்த நாட்களை வாக்குத்தத்தங்களை பற்றி கொண்டிருந்தார்? நோவா எந்த பள்ளிக்கூடத்துல போய் எந்த தியோலஜியை படித்து இந்த நாட்களை ஆக்கை கட்டும்படியாக இந்த நாட்களை செயல்பட்டார்? அது வேண்டாம். நீங்கள் யோபுவை பாருங்கள். யோபு எந்த தியோலஜியை படித்த நாட்களிலே
அவர் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் இந்த நாட்களிலே அவரை என்னுடைய மாமிச கண்கள் காணும் என்று சொல்லி இந்த நாட்களிலே ஆண்டவருடைய வருகையை குறித்து தெளிவாக இந்த நாட்களை பார்த்து கொண்டிருந்தார். ஐயா, இதெல்லாம் மனுஷனால் உருவாக்கப்பட்ட காரியங்கள். தியோலோஜி என்றாலும் என்ன காரியங்களாக இருந்தாலும் மனுஷனால் உருவாக்கப்பட்ட காரியங்கள். வேதம் எதை சொல்லுகிறதோ, கர்த்தரிடத்திலே இருந்து வேத வார்த்தை எப்படியாக புறப்பட்டு வருகிறதோ, அந்த வார்த்தை என்ன காரியத்தை சொல்லுகிறதோ அதை பேசு. முதலாவதாக இன்றைக்கு பாருங்கள், அநேக ரேடியோக்கள் இருக்கிறது, அநேக டிவிகள் இருக்கு, யூடியூப் கண்ட வாட்டுக்கு பேசிவிட்டு போவார்கள். பாருங்கள் பிரியமான நண்பர்களே, பாருங்கள், நமக்கு தேவன் எதை கொடுத்திருக்கிறாரோ அதை பேசும்படியாகத்தான் இன்றைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோமே ஒழிய வீணான வார்த்தைகளை பேசி இந்த நாட்களிலே நேரங்களை போக்கவும் அல்ல இந்த நாட்களிலே மக்களை கவரும்படியாக இன்றைக்கு இந்த நாட்களிலே நான் அழைக்கப்படவில்லை. முதலாவதாக நான் சொல்லக்கூடிய காரியம், பிரியமான அன்பு பிள்ளைகளே, அப்ப பாருங்கள், இந்த இடத்திலே அங்கே ஆவியானவருடைய காரியம், ஆவியானவர் தாமே நமக்கு தமதாவது தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுக்களோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். பாருங்கள், சொல்லப்படுகிறது, ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படி பரிசுத்தவான்களுக்காக வேண்டு செய்கிறார். அப்ப பாருங்கள், ஆவியானவர் இன்றைக்கு மனுஷனுடைய சித்தத்தின்படியா அன்றைக்கு காரியம் கேட்கிறார். அப்ப நான் என்னுடைய சித்தத்தின்படி கேட்கிறேன், ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்தை தாரும். ஆட்ட கேட்கிறேன், பரிசுத்த ஆவியானவரே எனக்கு உதவி செய்யும் சொன்னால் ஆண்டவர் செய்வாரா? இல்லை. ஏனென்றால் இங்கே தேவனுடைய சித்தத்தின்படிதான் இந்த நாட்களிலே அவர் பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். அப்ப பரிசுத்தவான்களுடைய நன்மைக்காகவும் பரிசுத்தவான்களுடைய சீர்திருத்தலுக்காகவும் பரிசுத்தவான்களுடைய பொருந்துதலுக்காகவும் இந்த நாட்களில் என்ன செய்கிறார் சொன்னால், தேவனுடைய சித்தத்தின்படி பரிசுத்தவான்களுக்காக அவர் வேண்டுதல் செய்கிறார். அப்ப பாருங்கள், அங்க வேதம் சொல்றது, இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியானவர், அதாவது சிந்தனை இன்னது என்று அறிவார். இன்றைக்கு ஒரு மனுஷன் ஜெபிக்கிற வேளையிலே அவருடைய சிந்தனையில என்ன இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் அறிஞ்சிடுவார். ஓஹோ, இவர் இந்த காரியத்துக்கானது, இவர் மற்றவனை விழுத்துறதுக்காண்டி தான் ஜெபிக்கிறார். சரி, நல்லது, இந்த ஜெபத்தை கொண்டா, நீ என்னடா இந்த ஜெபம் கேட்கப்படத்தானே வேணும், என்னடா நியாய தீர்ப்பு நாளை இந்த மாதிரி என்று சொல்லி அப்ப அந்த இடத்துல ஜெபத்தை எல்லாம் சேர்த்து வைப்பார். பிரியமான நண்பர்களே, அவர் இதண்ண மாட்டார். ஆனால் பாருங்கள், சிந்தையை அறிந்திருக்கிறார் பிரியமான நண்பர்களே. அப்படி என்று சொல்லி சொன்னால், தேவன் இந்த நாட்களிலே நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறது நிமித்தம் நாங்கள் ஜெபம் பண்ணுகிற ஒளியில கூட கவனமாக இருக்கிறோம். அப்ப அதை குறித்து அந்த நாட்களில் நான் சொல்லியிருந்தேன். அதாவது எகிப்து தேசம் என்று சொல்லுகிற இந்த உலகத்தை குறிக்கிறது. இந்த உலகத்தில் இருந்து இந்த நாட்களில் என்ன செய்கிறார் சொல்லி சொன்னால், நம்மை இந்த நாட்களிலே தேவன் அங்கே, அதாவது வனாந்தர பாதையூடாக கானானுக்கு போகும்படியாக, கானான் என்று சொல்லி சொன்னால் தேவனுடைய நகரம், தேவன் வாசம் செய்கிற இடம், தேவனுடைய ஆசீர்வாதத்தின் இடம். இந்த நாட்களிலே அப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான இடத்திற்கு இந்த நாட்களை நம்மை அழைத்து செல்ல வேண்டுமா இருந்தால், நாங்கள் முதலாவதாக எகிப்திலிருந்து டைரக்டா வர முடியாது. இன்னைக்கு எகிப்திலிருந்து இன்னைக்கு பாஸ்போர்ட் இல்லாம களவா வர மாதிரி, போர்டர் வாங்கி வர மாதிரி இன்னைக்கு ஜனங்கள் இருக்கிறாங்க. பாருங்க, அப்ப பாருங்கள், இப்படித்தான் காரியங்கள் நடக்கும். பாருங்கள், எகிப்து என்று சொல்லப்படுகிற இந்த கட்டுக்கள், இந்த விக்கிரகாரம் ஏற்கனவே சொல்லி இருந்தேன். இப்படிப்பட்ட பாடுகள்ல இருந்து சிவந்த சமுத்திரம் எதை குறிக்கிறா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய ரத்தம், அந்த ரத்தத்தினாலே கழுவப்பட்டு தான் இந்த நாட்களை வனாந்திரத்துக்குள்ளே வருகிறார்கள் என்ற வேதம் சொல்வது. பாருங்கள், அவர்கள் சிவந்த சமுத்திரத்தினால் ஞானஸ்நானம் பெற்றார்கள், தண்ணி சிவந்த சமுத்திரத்துக்குள்ளே ஞானஸ்நானம் பெற்றார்கள் என்று வேதத்திலே சொல்லப்படுகிற எபிரேயர்கள். பாருங்கள், அப்படியாக அவர்கள் கழுவப்பட்டு வனாந்திரத்திலே வந்தாலும், ஆனால் அங்கே உடனே பரிசுத்தமாக முடியாது. அவருடைய குறைகள் இருக்கிறது. அப்படி இருந்தும் அந்த வனாந்திரத்திலே நடந்து திரிகிறார்கள். அப்ப கொடுக்கப்பட்ட காலங்கள் கொஞ்ச காலங்கள். ஆனால் அவர்கள் இந்த நாட்களிலே அடிமைத்தனத்தின் நிமித்தம் இந்த நாட்கள் என்ன செய்கிறான்னு சொன்னால், அப்படியே சுற்றி அலைந்து முறுமுறுத்து காரியங்களை செய்து, பாதை இருக்கு ஐயா, பாதை இலகுவா கிடைச்சு விட்டது, முன்னுக்கு போகலாம். ஆனால் அந்த பாதை கண்டுபிடிக்க முடியாதபடி அவர்கள் வனாந்திரத்துல சுத்தி திரிகிறார்கள். ஏனென்று சொல்லி சொன்னால், ஆவிக்குரிய வாழ்க்கையில நடக்கல. இன்றைக்கு அப்படித்தான் இன்றைக்கு உலகத்தில் இருக்க ஜனங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் என்று சொல்லுகிறார்கள். இன்றைக்கு பாதை ஆண்டவர் அங்கே அருகில வச்சிருக்கிறார். ஆனா இன்றைக்கு அந்த பாதை தெரியாதபடி குருடர்களாக இன்றைக்கு நாங்கள் சுத்தி திரிகிறோம். ஆனால் பாருங்கள், கடைசியாக அந்த வனாந்திரத்தில இருந்து அங்கே இன்னும் அழிக்க வேண்டிய புடமிட்டார் ஆண்டவர். பாருங்கள், எகிப்தில புடமிட்டார், அதுக்கு பின்பாக வனாந்திரத்தில் கொண்ட ஜனங்களை தெளிவாக புடமிட்டார். ஏன்னு சொன்னால், பரிசுத்த நகரமாகிய அந்த நாட்களிலே அங்கே கானானுக்குள்ளே போக வேண்டும் என்பதற்காக அப்ப புடமிட்டு அங்க உள்ள களிம்போல் எல்லாவற்றையும் உபத்திரம் கொடுக்கிற எல்லா ஆட்களையும் தட்டி விட்டார் ஆண்டவர். தட்டி போட்டு கடைசியா ஒரு குறிப்பிட்ட ஜனத்தை தான் என்ன செய்கிறார் சொன்னால், கொண்டு போய் அந்த கானானுக்குள்ளே கொண்டு சேர்க்கிறது. பாருங்கள், அந்த ஜனங்கள் இன்றைக்கு நானும் நீங்களுமா இருக்க வேணும் பிரியமான நண்பர்களே. அதைத்தான் இந்த நாட்களை நான் சொல்லுகிறேன். இன்றைக்கு நானும் நீங்களும் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாக இருக்க வேண்டும் என்ற வேதம் சொல்கிறது. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்று சொல்லி இந்த நாட்களில் ரோமர் புத்தகத்தில் சொல்லப்படுகிறது. அப்ப பாருங்கள், எப்படி என்று சொல்லி சொன்னால்,
அங்கே பாருங்கள் இந்த நாட்களிலே எப்படி என்று சொல்லி சொன்னால், எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார், அவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார், அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார்களோ அவர்களை அங்கே மகிமைப்படுத்தி இருக்கிறார் சொல்லப்படும். அப்படியானால் இந்த நாட்களிலே நானும் நீங்களும் கானானுக்குள்ளே அழைக்கப்பட்ட ஜனமாய் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாய் இருந்தால் அந்த நாட்களிலே முறுமுறுக்காதீங்க, பிரச்சனையை கொடுக்காதீங்க. இந்த நாட்களிலே ஆண்டுடைய சத்தத்திற்கு கேளுங்க, மற்றவருடைய காரியத்தை தலைவிடாதீங்க, மற்றவன் தன்னை காரியத்தை செய்துட்டு போகட்டும். இந்த நாட்கள் நாங்க தேவையில்லாத பிரச்சனைகளை பாருங்கள், மோசையை பேசினார், மோசையை கொண்டுதானோ பேசுவார் என்று சொன்னது தான் குஷ்ரோகம் வந்தது. அதே மாதிரி மற்றவருடைய காரியம் நமக்கு என்னதுக்கு ஐயா? கானானுக்கு நாங்கள் அழைக்கப்பட்டாங்கள், அந்த அழைக்கப்பட்ட தேசத்துக்குள்ளே இந்த நாட்களில் நாங்கள் போக வேண்டும். அதை குறித்து தான் வேதம் சொல்கிறது. நீடிய பொறுமையோடு இந்த நாட்களிலே நாங்கள் இருந்து இந்த நாட்களிலே அந்த 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 பொறுமை, அதாவது இந்த நாட்களிலே அந்த நாம் காணாத காணானே இந்த நாட்களிலே நம்பிக்கையோடு அந்த பொறுமையோடு இந்த நாட்களிலே காத்திருக்கும்படியாக அந்த வேதம் சொல்றது. ஆண்டவர் தாமே இந்த நாட்களிலே ஆசீர்வதிப்பார். அந்த கானானுக்குள்ளே நாங்கள் போவதற்கு ஆயத்தம் உள்ளவர்களாய் நாங்கள் தினமும் எங்களை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். கர்த்தர் உங்களோடு கூடிய நடத்துவாராக. இரக்கமுள்ள பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் சங்கமனை தளத்தின் ஊடாக இந்த நாட்களில் ரோமர் 8ஆம் அதிகாரம் 25வது வசனத்தின்படி இந்த நாட்களில் ஆண்டவர் நம்முடைய வார்த்தை சொல்லுகிறபடி அந்தபடி அவன் பொறுமை அந்தபடியே இந்த நாட்களை காணாத அந்த ஆண்டவர் இந்த கானானை இந்த நாட்களில் நம்பிக்கையோடு காத்திருந்தது போல நாங்கள் காத்திருந்து அந்த இன்ப கானானுக்குள்ளே நாங்கள் வர எனது கிருபையத்தார கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அடியனை மரத்தினில் வெளிப்பட்ட கிருபைக்காக உமக்கு நன்றி. உங்களுடைய கருத்துக்களே ஒப்புக் கொடுக்கிறேன். பெருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். பிரைஸ் தி லார்ட் ஐயா.